என்ன 98 மாடல் தானே? 2.5 பாய்ஸுப்பா. வாச்சார இந்த வீட்டை புச்சா மாடல்லாம் என் வீட்டு அலமாரி மேல இருக்குது. நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். தலையாட்டியை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான் ஒரு 12 வருஷமாக நம்ம தலையாட்டி வர சீசன்களில் புறாங்களை ஆராய்ச்சி பண்ணி கூடவே நம்மக்கிட்ட பேசக்கூடிய பல தம்பிங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி ஷேர் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் எனக்கு பர்ஃபெக்டாக அந்த மெடிசன் கொஞ்சம் ரெடி பண்ணேன். இது என்னுடைய மெத்தடு. மற்றபடி மற்றவங்க பண்ணுறது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படின்றத தாண்டி இது நான் பழைய முறையில் நம்ம யூஸ் பண்ணோன்றதுனால எனக்கான ஒரு ஃபார்முலாவாக நான் இதை ரெடி பண்ணது. இதை நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த தலையாட்டியை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புரட்டாசி மாதம் அதுக்கு முன்னாடி சீசன்லேயே ஒரு டிவார்மிங் பண்ணுங்கள். டிவார்மிங் பண்ணதுக்கப்புறமா இப்போ நார்மலாக தலையாட்டி வராமல் தடுக்கிறதுக்கு கூண்டை குளிர்ச்சிப்படுத்துகிற மாதிரி பாதாம் பிசின் தண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோவை இலை ஒரு 10 இலை எடுத்துகிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிற தண்ணியில் கலந்து வைங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு தண்ணி வைக்காமல் காலையில் விடிய காலையில் ஃப்ரெஷ்ஷாக அந்த கோவை இலை தண்ணியை மட்டும் வெதுன்னு சூட்டோடையோ இல்லை ஆறுனதாக இருந்தாலும் பரவாயில்ல, புறாங்க காலையில் குடிக்கிற மாதிரி வைங்க அந்த தண்ணியை மட்டும். அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி வச்சு விட்ருங்க. அது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்கள் கூண்டில் தலையாட்டி வராது. இது நான் அனலைஸ் பண்ணது. என் கூண்டில் அதை நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி எனக்கு வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணி க்யூர் பண்ணேன். இதே போல் இந்த தடுப்பூசி கொடுத்தா நமக்கு தலையாட்டி அவாய்ட் பண்ணிடலாமான்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த 12 வருஷத்தில் அனலைஸ் பண்ணது கம்பல்சரி தலையாட்டி வராமல் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா மனுஷங்களுக்கே ஒரு வாட்டி தான் தடுப்பூசி போடுறாங்க. ஆனால் இந்த 150 கிராம் புறாவுக்கு வருஷம் தடுப்பூசி போடுறது நோ யூஸ் தான். நான் அனலைஸ் பண்ணதில்ல. இன்னொன்று வராமல் தடுக்கிறதுக்காக தயிர் சாப்பாட்டில் கசகசாவை இடித்து உப்பு போட்டு பிசைஞ்சு சுடசோறில் ஒரு வேளை மட்டும், அதாவது ஒரு நாள் மழை பெஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் வெயில் அடிக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளில் ஒரே ஒரு வேளை மட்டும் ஒரு தீனியாக வச்சோம் அப்படின்னா அதுலேயே புறாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு விதத்தில் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுலேருந்து கார்த்திகை தீபம் முடிகிற வரைக்கும் புறாங்களை வெளியில் திறந்து விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வெளியில் திறந்து விடும்போது இந்த ஜங்கிலி புறாங்கள் வந்துடுது. அது மூலிமா நம்ம புறாங்களுக்கு நோய் பரவுது. இந்த 12 வருஷத்தில் ஜங்கிலி புறாக்கும் எப்படி நம்மளுக்கு நோய் வருது அப்படின்றதையும் நான் அனலைஸ் பண்ணேன். நம்ம மீன்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மருந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மீனோட கழிவுங்களை இந்த மழைங்க ஸ்டார்ட் ஆகிற டைமில் இந்த காக்காங்க சின்ன சின்ன தண்ணியில் எடுத்துகிட்டு போட்டு அந்த தண்ணியை ஜங்கிலி புறாங்க குடிக்கிறது மூலிமா அந்த புறாங்களுக்கு நோய் பரவுது. கூடவே அதை மீறி நம்ம கோழிக்கறி கடைகளுக்கு போவோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாதமும் கார்த்திகை மாதமும் அந்த அளவுக்கு கறிகள் விற்பனை இருக்காது. நிறைய ஸ்டாக் சேர்ந்தாலே கூண்டில் நோய்கள் வரும். இது காமன். அதுபோல் கோழிங்களோட ஸ்டாக்குங்க நிறைய வெளியில் வரும்போது இதனால் நம்ம கோழிக்கறி கடைக்கு போயிட்டு நம்ம புறாங்கூண்டில் நம்ம புறாங்கக்கிட்ட வரும்போது அந்த தலையாட்டி நோய்கள்லாம் வருது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கறிக்கடைக்கு நம்ம முதல்லையே போகாமல் புறாக்களை பார்த்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோழிக்கறி கடைக்கு போகலாம். இது போல் இருந்தாலும் உங்கள் கூண்டில் கொஞ்சம் நோயை வராமல் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த அதிகமாக புறாக்கள் பிடிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் இது. இந்தமாரி புறாக்கள் அதிகமாக பிடிக்கும் போது பெட் ஷாப்லலாம் புறாக்கள் பிடிப்பாங்க. நிறைய பெட் ஷாப் வியாபார பேசிஸில் தான் இருக்குது. ஏன்னா அதில் 4 நல்ல புறாக்கள் இருக்கும் ஹெல்த்தியாக, ஒரு 2 புறா நோய்வாய்ப்பட்டிருக்கும். அந்தமாரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற புறாக்களை நம்ம கூண்டில் வாங்கிட்டு போடும் போதும் இது போல் நோய்கள் பரவும். இதையும் உங்கள் கூண்டில் நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணணும்.
புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் ஒரு புறாவை பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த புறாவை வந்து ஏன் பிடிக்கிறோம், எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சு பிடிக்கணும். அப்படி தெரியலைன்னா கரெக்டாக ஒரு நல்ல வாத்தியாரை வந்து தேர்ந்தெடுத்து அவரை பிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள். இப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் கூண்டில் இருக்கிற புறாங்களை வந்து சேஃப்டியாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்கிற புறாங்களை வந்து எப்படி க்யூர் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு டைம் இல்லை, கேர் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு வேளை நம்ம கூண்டில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் புறாக்களுக்கு வந்து தலையாட்டி வருது, வந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா, பெருந்தீனி ஊட்டாதீங்க, வெறும் கம்பு மட்டும் ஊட்டுங்க. குறைஞ்சது ஒரு அரை வயிறு அளவுக்காவது, அதாவது ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊட்டிட்டு, நான் ஆட் பண்ணுறேன். இந்த மருத்துவத்துக்கான இலைகளுக்கான இமேஜ், பூக்களுக்கான இமேஜ் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு செம்பருத்தி பூ, அதை வந்து ஒரு 6லேருந்து 7 பூ, ஒத்த செம்பருத்தி பூ தான். ஒரு வேளை யாருன்னா வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து 50 கிராம் வந்து 50 ரூபான்னு விற்பாங்க, வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பூ வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து அடிங்க. இப்படி ஒரு 3 வேளை வந்து கண்டினியூ பண்ணும்போது 3 வேளையிலேருந்து 6 வேளையிலேயே வந்து புறாங்கள் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் சொல்கிற மருத்துவத்தில் வந்து ஒரு சில புறாக்கள் ஒரு வேளையில் வந்து ரெடி ஆகுது, ஒரு சில புறாக்கள் வந்து 3 வேளையில் ரெடி ஆகுது, ஒரு சில புறாக்கள் வந்து ஒரு 4 நாளில் ரெடி ஆகுது, ஒரு சில புறாக்கள் 1 வாரம் ஆகுது. ரொம்ப ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாரி இருக்கிற புறாங்க வந்து 2 வாரத்துக்கு இந்த மருந்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது 20 டேஸ் ஆகிற டைமில் இந்த புறா வந்து நம்ம கூண்டு மேலே பறந்தே இறங்குது. ரொம்ப ஓவர் டேமேஜ் ஆன புறாங்கள் கூட ரெக்கவரி ஆகி தீனி இந்த மாதிரி எடுக்கிற ஸ்டேஜுக்கெலாம் வந்து ரெடி ஆகுது. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது எல்லா புறாக்களையுமே வந்து காப்பாற்றிடலாம். நம்மளுடைய மருந்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேளை கொடுக்க ஆரம்பித்த உடனே வந்து புறாவுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதேமாரி இதை வந்து சின்ன பசங்க தெரியாதவங்களும் இந்த மருந்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்து ரெடி பண்ணலாம். புறா கூண்டில் வந்து நம்ம தனியாக ஒரு புறாவை பிரித்து போட்டு நம்ம தனியாக கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம புறா கூண்டு இருக்கிற இடத்துலையே வந்து தலையாட்டி வந்த புறாக்களை வந்து தனியாக ஒரு சின்ன கேஜில் கூட வச்சுக்கலாம், இல்லை புறாங்களோட புறா கூட விடலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து பரவாது. அந்தமாரி வந்து மருத்துவ மூலிகை இலைகளை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் நான் வந்து டீட்டெயிலாக அந்த இலையை பற்றியும் பூக்களை பற்றியும் வந்து சொல்கிறேன். நான் இமேஜில் ஆட் பண்ணியிருக்க மாதிரி கோவை இலை, இந்த கோவை இலை என்னென்ன பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, புறாவுடைய கண்கள் வந்து மங்கலாக புகை அடிக்கிற மாரி மாறுறது, ஒரு 4 வேளை மினிமம் 3 வேளை கொடுக்கும்போதே வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு கண்ணுக்கு வந்துடும். அந்த கண்ணுடைய பாப்பாலாம் பூத்து ப்ராப்ளமெல்லாம் ஆகாது. புறா ரெக்கவரி ஆச்சுன்னா பறக்கிற அளவுக்கு கண் நல்லா இருக்கும். கூடவே வந்து மோஷன் வந்து நல்லா கட்டியாக போகும், லூஸ் மோஷன் மாரி ஆகாது. இன்னொன்று, அந்த கோவை இலையோட தண்ணியை புறாக்களுக்கு கொடுக்கும்போது நரம்புகளும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். இது வந்து கோவை இலையோடைய யூஸு. இன்னொன்று வந்து உத்தாமணி இலை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சில ஊர்களில் வந்து வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய இமேஜை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம புறாங்க தலையாட்டி வரும்போது புறாங்க மேலே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அப்போ அந்த ஸ்மெல்லு வருது அப்படின்னா நம்ம கூண்டில் வந்து அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ எந்த புறாக்களில் வந்து அந்த மாதிரி ஸ்மெல்லு வருதோ, இந்த உத்தாமணி இலை வந்து 5 ஸ்மெல்லே வரலனாலும் நீங்கள் இந்த உத்தாமணி இலையும் கோவை இலையும் கொதிக்க வச்சு அது குடிக்கிற தண்ணியாக வைங்க. இருக்கிற காமனாக எல்லா புறாக்களுக்கும் காலையில் கோவை இலை ஒரு 5லேருந்து 10 எடுத்துக்கோங்க. இருக்கிற புறாவை பொறுத்து ஒரு 5 இலை இருந்தால் கூட ஓகே. அதே போல் உத்தாமணி அப்படி இல்லைன்னா வேலிப்பருத்தின்னு சொல்லுவாங்க, அந்த இலை ஒரு 5. இது வரைக்கும் கொதிக்க வச்சு சிறு தீனி கம்பு மட்டும் ஊட்டிட்டு, சாதா புறாவாக இருந்தால் மினிமம் ஒரு 15 ml போதும்.
அதிகமானாலும் பரவாயில்ல, இருந்தாலும் 15 ml போதும். ஓமர் புறாவாக இருந்தால் ஒரு 20 ml. ஏன்னா தீனி பை வந்து முன்ன பின்ன இதுக்கும் அதுக்கும் பெருசும் சின்னதுமாக இருக்கும். தீனி பையை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்குங்க. இது ரெகுலராக காலையில் கொடுத்துட்டே வாங்க தலையாட்டி வந்த புறாக்களுக்கு. ஈவினிங் வந்து நைட் டைமில் கண்டினியூவாக வந்து ஒரு 3 நாளைக்கு செம்பருத்தி பூ, அதே போல் ஒரு 6லேருந்து 7 பூ போட்டு செம்பருத்தி பூ கொதிக்க வச்ச தண்ணி வந்து கொடுங்க ஈவினிங். கூடவே வந்து 3 நாள் கழித்து சங்குப்பூ, இந்த சங்குப்பூவும் வந்து இதே போல் ஒரு 3லேருந்து 5 பூ வரைக்கும் போட்டு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து ஈவினிங்கில் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் மார்னிங்கில் அந்த கோவை இலையும் உத்தாமணி இலையும் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க இந்த புறா சரியாகிற வரைக்கும். இதை வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 3 நாள் வந்து செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுங்கள், 3 நாள் வந்து இந்த சங்குப்பூ வந்து யூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு 3 நாள் வந்து செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த புறாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக வந்து க்யூர் ஆகிடும். ஃபஸ்ட்டு டேலேருந்தே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு பார்க்கலாம். ஒரு சில புறாங்க ஒரு வேலையில் கூட ரெடி ஆகுது. அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற புறாங்களுக்கு பார்த்துட்டீங்க, டவுட்டாக இருக்குது, பறக்கும் போது கீழே உழுது, சம்மந்தமே இல்லை, ஆனால் தீனி எடுக்குது, ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் தீனியை நீங்களாக வந்து கொஞ்சம் ஊட்டிட்டு செம்பருத்தி பூ கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு 3 வேளை கொடுத்தாலே புறாக்கள் வந்து ரெடி ஆகிடும். இது நம்ம பசங்க, நம்ம கூட இருக்க தம்பிகள் நிறைய பேர் கேட்டு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கும் ரெடியாக இருக்குது. நானும் என் கூண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதையும் மீறி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, ஆனால் அதுக்கு மேலே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்ற நபர்கள் வந்து மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை ஒன்று இருக்குது. அது நம்ம ரோட்டு ஓரங்கள்லேயே இருக்கும். அதுவும் அந்த மூக்கிரட்டை கீரையை எடுத்துகிட்டு வந்து அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொதிக்க வச்சு ஈவினிங் டைமில், ஆனால் இதை ஊட்டும் போது செரிமானம் கொஞ்சம் கம்மியாக ஆகும் ஒரு சில புறாக்களுக்கு. அதனால் தீனியை ஒரு அரை வயிறாக கொஞ்சம் கம்மியாக ஊட்டிட்டு இந்த மூக்கிரட்டை கீரையை கொதிக்க வச்ச தண்ணியை வந்து அதே போல் 15 ml கொடுங்க. ஆனால் மார்னிங் எப்பவும் போல் கோவை இலையும் அந்த உத்தாமணி இலையும் கொடுத்துருங்க. மூக்கிரட்டை வந்து இல்லை, நான் எனக்கு தெரியலை அப்படின்றவங்க நாட்டு மருந்து கடையில் வந்து மருதம்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வந்து தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதையும் மீறி டவுட் எதுனா இருக்குது அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்ச நண்பர்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க, இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் நமக்கு கால் பண்ணுங்கள். இப்ப புரியுதாடா? ஒரு துப்பாக்கி எந்த வருஷத்து மாடலுங்கிறது முக்கியம் இல்ல, அது யாரோட கையில இருக்குங்கிறது தான் முக்கியம்.